செய்நன்றி மறவா நல்ல நண்பர்களுடன் பழகுவோம் எனும் துணிப்பொருளில் நுவரெலியாவை கேந்திரமாக கொண்டு இம்முறை அரச வெசாக் நிகழ்வு இடம்பெறுகின்றது. மகாநாயக்க தேரர்கள் மற்றும் அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபையின் அனுசாசனங்களுக்கு அமைய அரச வெசாக் மகோற்சவம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகம், பிரதமர் அலுவலகம், புத்த சாசன மத விவகார மற்றும் கலாசார அமைச்சு, பௌத்த விவகார திணைக்களம், மத்திய மாகாண சபை மற்றும் மாவட்ட செயலகம் என்பன இணைந்து அதற்கான ஒழுங்குகளை மேற்கொண்டுள்ளன. மக்களிடையே ஆன்மீக விருத்தியை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு பௌத்த மத வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஊடாக விசேட வேலை திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பல மதங்கள் மற்றும் பல கலாசாரங்களை உடைய நுவரெலியா மாவட்டத்தில் இம்முறை அரச வெசாக் மகோற்சவம் இடம்பெறுகின்றமை விசேட அம்சமாகும். உலகிலுள்ள பௌத்த நாடுகளுடனான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதும் இம்முறை வெசாக் தின நிகழ்வில் மற்றொரு நோக்கமாகும். நுவரெலியா என்பது பல கலாசாரங்கள், பல மதங்களை கொண்ட சமூகமாகும். அவ்வாறு ஒன்றிணைந்து வாழும் சமூகங்கள் உள்ளன. நுவரெலியாவில் பௌத்தர்கள் குறைவாக உள்ளனரா? ஏன் நுவரெலியாவில் அரச வெசாக் தின நிகழ்வு இடம்பெறுகிறது என சிலர் சிந்திக்கக்கூடும். எனக்கு தெரிந்த வகையில் 336 விகாரைகளும் 11 பிரிவினாக்களும் இங்கு பரந்துபட்டு காணப்படுகின்றது. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கொண்டாட்டம். பல மதங்கள், பல கலாசாரங்கள் உள்ளமையினால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. அரச வெசாக் தின நிகழ்வையொட்டி நினைவு முத்திரை ஒன்றும் வெளியிடப்பட்டு அதன் முதல் முத்திரை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அத்தோடு கொத்மலை மலியதேவ புராண ரஜமாக விகாரையை புனித பூமியாக அறிவிக்கும் சான்று பத்திரமும், குருநாகல் ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்தை புனித பூமியாக அறிவிக்கும் சான்று பத்திரமும் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டது. ஜனாதிபதி நுவரெலியாவில் உள்ள சர்வதேச பௌத்த மத்திய நிலையாதிபதி கிரிம்பரவே தீரானந்த தேரரை சந்தித்து அரச வெசாக் தின நிகழ்வின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய்ந்தார்.